ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி பேசுகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒன் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என் குரல் வந்து இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இப்படி இருக்குது. சரி வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி பாப்பாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் எழுப்பியாச்சு. எழுப்பி அவங்க வந்து வீடியோவுக்கு வந்து ஹாய் சொல்லிக்கிட்டு இருந்தார் தம்பி. இன்றைக்கி வந்து தம்பியை நான் எப்போவுமே வீடியோவில் காட்டவே மாட்டேன். அது ஏன்னு தெரியல, அவனுக்கு பேச்சு வராதனால இப்படி இருக்குது. 3 வயசாகுது. இன்னும் கொஞ்சம் திருத்தமாக அவனால் பேச முடியலங்கிறதுக்காக அவன் ஒழுங்காக பேச மாட்டான் அப்படின்னு தான் நான் வீடியோவில் அவனை காட்டுறதே இல்லை. பேசாமல் ஃபேஸை மட்டும் காமிப்போம். பாப்பாவை மட்டும்தான் நாங்கள் காமிப்போம். அதுதான் நல்லா பேசுகிறா அப்படிங்கிறதுக்காக பாப்பாவை மட்டும்தான் நாங்கள் வீடியோவில் நடிக்க வைப்போம். ஸோ பாப்பாவை எழுப்பி பல் விளக்கிட்டு கடைக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் எப்போவுமே எழுந்திரிச்ச உடனே பல்லுங்கள்லாம் விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் எப்படியுமே காலையில் கடைக்கு போயிடுவோம். ஸோ அதேமாரி தான் இன்றைக்கி நாங்கள் போனோம். இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்க்கெட் போகிற வேலை இருக்குது. ஸோ மார்க்கெட் போகிறேன்னு சொன்னாலே என் பிள்ளைங்க தையா தக்கான்னு குதிக்குங்க. மார்க்கெட் போகிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு. மார்க்கெட்டு அழைச்சிட்டு போனோன்னா அந்த பிள்ளைங்க அந்த ஒரு இடத்துல என் பக்கத்துலேயே நிற்காதுங்க. எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கடைக்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டு நிற்கும், இல்லைன்னா வாய் பேசிக்கிட்டு நிற்கும், விளாண்டுக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்காதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்குள்ள விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கடைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடையை காட்டுறோம். நம்ம காய்கறி கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம கடைக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அவரோட வண்டி, இது வந்து என்னோடய வண்டி. ஸ்கூட்டி வந்து என்னோடதுங்க. நான் இப்போ தான் வாங்கினேன். ஒரு 4 மந்த்து தான் ஆகுது நான் வாங்கி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நிறையா. பாய் பாய். கடைக்கு வந்துட்டு நாங்கள் பேசிகிட்டே உட்காந்துருந்தோம். ஸோ இவர் வந்து மார்க்கெட் போயிருந்தார். எங்கள் வீட்டுக்காரர் வந்து மார்க்கெட் போயிருந்தார். ஸோ நானும் பாப்பா தம்பி 3 பேர் தான் இருப்போம். எப்போவுமே கடையில் நானும் தம்பி தான் இருப்போம். ஏன்னா பாப்பா ஸ்கூல் போயிடுவாளா, நானும் தம்பி மட்டும்தான் இருப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பெரிய குழந்தை ஆனதும் சின்ன குழந்தையில அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோவை பார்த்து அவங்க அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ சின்ன வயசில் இப்படிலாம் இருந்தம்மா, இப்போ நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, நீலாம் இப்போ பிறக்கவே இல்லைடா, அக்கா தான்டா இப்போ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தம்பியை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே எங்கள் கடையை பாருங்கள். இதான் எங்கள் கடை. காய்கறி கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் கிளம்பியாச்சு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் நாள் மார்க்கெட் போனார். அதனால் ஒன் டே விலாக் என்னால் எடுக்க முடியல. ஸோ இது செகண்ட் டே. நான் அதனால் பாப்பா அழைச்சிட்டு நாங்கள் மார்க்கெட் வந்துட்டேன். பாப்பா ஸ்கூல் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து பாப்பாவை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தனியாக போனால் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா அழைச்சிட்டு போயிடுறது. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து அம்மா டீ சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு பாப்பா வளர்க்கி டீ கடைக்கு போய் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மார்க்கெட் கிளம்பியாச்சு. தாராசுரம் மார்க்கெட் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லாமல் நான் போயிட்டு வந்துடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடிஞ்சு தான் போவேன். ஒரு நாள் 5 மணி, 5:30 மணி, 6 மணி போல் தான் நான் போவேன் மார்க்கெட்டு. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் எங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். எல்லோரும் தெரிஞ்சவங்க தான். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் தனியாக போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாப்பாவை அழைச்சிட்டு போனேன். சரி
இன்றைக்கி வந்து நாங்கள் லேட்டாக தான் மார்க்கெட் வந்தோம். அதனால தான் கடைகள் எதுவும் அதிகமாக இல்லாமல் இருக்குது. ஸோ இல்லைன்னா கடை ஃபுல்லாக இருக்கும். ஜேஜின்னு தான் இருக்கும். எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஸோ நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் மார்க்கெட்டுக்கு. நாங்கள் வந்து லேட்டாக வந்ததுனால இன்றைக்கி தம்பி அழைச்சிட்டு வந்திருந்தோமா. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. சரி விடிஞ்சே போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லேட்டாக கிளம்பிட்டேன். அதனால தான் கடைகள் எதுவும் இல்லை. இல்லைன்னா நிறையா கடைகள் இருக்கும். ஸோ வாங்க மார்க்கெட்டை பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் எடுக்கல. பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதனால் ஸோ அவள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காளான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் சொன்னதை மட்டும் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்காக நான் காட்டுறேன். ஓகேவா? இதுதான் தாராசுரம் மார்க்கெட்டு. ஸோ எல்லாத்தையுமே என்னால் கவர் பண்ண முடியல. நான் எடுக்கல வீடியோ, பாப்பா தான் எடுக்கிறா. ஸோ வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன்லங்க, மார்க்கெட் வந்தாலே என் பையனை பிடிக்கவே முடியாது. அவன் எங்கே இருக்கானே தெரியாது. எந்த கடையில் நிற்கிறானே தெரியாது. அங்கே பாருங்கள், நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், அவன் ஒரு இடத்துல போயிடுறான். யாரும் உட்காடுறோம் இங்கே போடுறோம் இல்லை படிக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட்டு விட்டு வந்து நம்ம கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் வந்து தம்பி பாப்பா வந்து பழங்கள், நான் எப்போவுமே மார்க்கெட் வந்தாலே தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு தான் போவேன். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு திராட்சை பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை ஆரஞ்சு வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதேமாதிரி வண்டியை நிப்பாட்டி வாங்கிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாங்கிட்டுருக்கேன். நான் எப்போவுமே இந்த கடையில் தான் வாங்குவேன். ஆப்போசிட்டில் தாராசுரம் மார்க்கெட்டுக்கு வெளியிலே ஒரு 3 தள்ளுவண்டி கடை நிற்கும். ஸோ அதில் 2வது தள்ளுவண்டி கடையில் நாங்கள் வாங்கிக்குவோம். வாங்கி முடிச்சிட்டோடனே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், கடையில் ஜாமான்லாம் இறக்கிட்டு உடனே நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு பெரியம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நாங்கள் பார்க்க வந்த இடத்துல ஒரு மாமரம் வந்து குத்தகை எடுத்திருந்தோம். நம்ம கடைக்கு வியாபாரத்துக்காக மாங்காய் கேட்டிருந்தோம். நம்ம சொந்த ஊரில் எங்கள் அம்மா ஊர் தான் அங்கே கேட்டிருந்தோம். ஸோ அதனால் நம்ம மாங்காவை பறிச்சுக்கிட்டு ஒரேடியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். இதெல்லாம் பாருங்கள், நாங்கள் சுற்றி காட்டுறோம். இது பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா.
நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாங்காய் அறுத்துட்டு வந்து கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு கிளம்புனோடனே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து சந்தை போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான விளாகில் பார்க்கலாம். பாய்.